வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சை பற்றி பார்க்கலாம். இப்போ சோஷியாலஜிக்கல் கிரிட்டிசிசம்னா என்னென்னா, இலக்கியத்துக்கும் சமுதாயத்துக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தான் சோஷியாலஜிக்கல் கிரிட்டிசிசம். இப்போ எழுத்தாளர்கள் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில வேல்யூஸை பற்றி தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவாங்க. அந்த சொசைட்டி அவங்க எந்த சூழ்நிலையில் வாழுறாங்க அப்படின்றத அவங்க உணர்ந்து தான் எழுதுகிறாங்க. அவங்க எதுக்காக எழுதுகிறாங்க? ஒரு ஆடியன்ஸ்க்காக எழுதுகிறாங்க. அந்த ஆடியன்ஸ் தான் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சமுதாயம். ஸோ அவங்களோட ஆடியன்ஸை அவங்க பார்த்து தான், அந்த சமுதாயத்தை பார்த்து தான் அவங்க எதெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அவங்களோட இடத்துல கேள்வி கேட்குறாங்க. எதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கணுவாங்களோ அதை தான் அவங்க புரிய வைக்கிற மாதிரி எழுதுகிறாங்க. அதனால் யாரை பார்த்து எழுதுகிறாங்களோ அவங்களுக்காக தான் அவங்க எழுதுகிறாங்க. அதனால் சொல்லலாம், நம்ம எழுத்தாளர்கள் காலம் தொட்டே ஒரு ப்ரீஸ்டாக, ஒரு ப்ராஃபிட்டாக, ஒரு என்டர்டெய்னராக தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த எழுத்தாளர் அவருடைய சூழ்நிலை, சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அவருடைய எழுத்துக்களை ஒரு பிரதிபலிக்கிறாரு. அதை தான் ஒரு கிரிட்டிக் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஒரு லிட்ரரி ஒர்க்கையும் எடுத்துகிட்டு அவங்க வாழ்ந்த சூழ்நிலை எப்படி, அவங்க மேலே இருந்த தாக்கங்கள்லாம் என்னென்ன பாதிப்புகள்லாம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும், அந்த சமுதாயம் எப்படி அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கும் அப்படின்றத அந்த கிரிட்டிக் ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதுகிறாங்க. அதுதான் எக்ஸ்ஜே கென்னடியும் டேனா கோயாவும் அவங்களுடைய லிட்ரேச்சர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஃபிக்ஷன், போய்ட்ரி அண்ட் ட்ராமாவில் சோஷியாலஜிக்கல் அப்ரோச் மூலமாக பார்க்கும்போது இலக்கியத்தில் என்னென்னலாம் தாக்கங்கள் இருக்குது, அதாவது கல்ச்சுரலாக, எக்கனாமிக்காக, பொலிட்டிக்கலாக இந்த எழுத்தாளர் எந்தெந்த தாக்கத்துக்கெலாம் உட்பட்டிருக்காரு, இல்லைன்னா இதை படிக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க அப்படின்றத. ஏன்னா நம்ம எழுத்தாளர் அவருடைய தாக்கத்தை அவர் எழுதுனாருன்னா அதை யாரோனா படிக்கலாம். அதே சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் அதை படிக்கணும்னு இல்லை. வேறு ஒரு நாட்டில் இருக்கிறவங்க, வேறு ஒரு சூழ்நிலையில் வாடுறவங்க கூட அந்த இலக்கிய படிப்பை படிக்கலாம். அப்போ அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் ஒரு கிரிட்டிக் ஒரு படைப்பை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த எழுத்தாளரோட கண்ணோட்டத்துலேயும் பார்க்கணும். இதை யார் படித்தா அவங்க எப்படி அதை எடுத்திருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றதையும் ஒரு கிரிட்டிக் பார்க்கணும். அப்போ அவர் எதெல்லாம் பார்ப்பாருன்னா, அந்த படைப்பை அந்த சொசைட்டியோட கல்ச்சரை பேஸ் பண்ணி, அப்புறம் பிஹேவியர் எட்டிக்கை பேஸ் பண்ணி, அப்புறம் அப்போசிங் குரூப்புன்னு சொல்லுவோம்ல, அதாவது பெற்றோரும் குழந்தைகளும், பணக்காரன் ஏழை, ஆண் பெண், அப்புறம் நம்ம மத நம்பிக்கைகள், அப்புறம் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேபூஸ், மாரல் வேல்யூஸ், இதெல்லாத்தையும் அவங்க கணக்கில் வச்சு தான் ஒரு இலக்கிய படைப்பை அவங்க கிரிட்டிக் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக், அந்த பாலிட்டிக்ஸ், அந்த கவர்மெண்ட், அங்கே வாழக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட ரைட்ஸு, எப்படி அவங்க அந்த இடத்துல வெறும் பணக்காரங்களாக இருக்காங்களா, ஏழைங்களாக இருக்காங்களா, கலந்துருக்காங்களா, எந்த சதவீதத்தில் இருக்காங்க, அதுதான் ஹவு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துன்னுவோம். அப்புறம் அங்கே யாருக்கு பவர் இருக்குது, யார் கையில் ஆட்சி இருக்குது, யார் கையில் அந்த பவர் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் ஒரு படைப்பை அவங்க கிரிட்டிக் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஒரு புஸ்தகம் சொசைட்டிக்கு என்ன சொல்ல வருது, ஏன் அது எழுதப்பட்டது, அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு அந்த சொசைட்டியில் என்ன பவர் இருக்குது, அந்த பவர் அவருக்கு வரத்துக்கான காரணங்கள் என்ன, அதே சமயத்தில் அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியலாக என்னென்னலாம் அந்த சொசைட்டியில் இருக்கிற ரூல்ஸ் அந்த மக்கள் மேலே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தி இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்போ உடஞ்சி போச்சு, அதாவது அதோட சக்தியை இழந்தது. அதுக்கு அடுத்தது பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிஹேவியர் அண்ட் நார்ம்ஸ், அதோட கன்வென்ஷன்ஸ், அது அங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் இவங்க மேலெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு திணிப்பை அது கொடுக்குது, அதோடைய ரோல் என்ன, ஏன் சில கட்டுப்பாடுகள் ஆண்களுக்கு இருக்குது ஒரு சமுதாயத்தில், ஏன் சில கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு இருக்குது அதே சமுதாயத்தில், அது பின்னாடி எப்படி தகர்க்கப்பட்டது, ஏன் தகர்க்கப்பட்டது, எதனால் அவங்க அதை மீறணும்னு நினச்சாங்க. அதே சமயத்தில் எல்லா சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய அந்த லவ், மணி, பவர், ஆர்டர், ஹானஸ்டி, இதெல்லாம் எந்த அளவுக்கு வேல்யூவாக அந்த இடத்துல இருக்குது, எப்படி பணம் ஒரு தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் அந்த சமுதாயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பி அந்த பேரண்ட்ஸ், சில்ட்ரன், பணக்காரன், ஏழை, மென், விமன், இவங்கெல்லாம்
எப்படி அந்த சமுதாயத்தில் அவங்க ரிலேட் ஆகுறாங்க, அந்த சமுதாயத்தை ஆள்ற கவர்மெண்ட் என்ன, எப்படி அவங்களோட ஆட்சியாளரை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதர்களுடைய உரிமைகள் என்ன, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து பணக்காரங்க ஏழைங்க அப்படின்ற சதவீதம் எப்படி இருக்குது, அது அந்த நாட்டோடைய தினசரி நடவடிக்கையில் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து எந்த அளவுக்கு அந்த நாடு தக்க வச்சுட்டுருக்கு, இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போது வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோன்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சமுதாயத்தில் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கணுன்னா, அந்த ரீடர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் வந்து சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க, சரி இல்லை அப்படின்றத நிராகரிக்கிறாங்க, என்னென்ன ஐடியாஸ்லாம் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, அதே சமயத்தில் அந்த சமுதாயத்தில் எதெல்லாம் வந்து அந்த ரீடர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத அந்த ரீடர்ஸ் அந்த இலக்கியம் வழியாக தெரிஞ்சுக்கிறது என்ன, அதுலேருந்து என்ன மாற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு, அதே சமயத்தில் எதுக்காக வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த சொசைட்டி வேல்யூவை வந்து நமக்கு சொல்லுது, என்ன சொல்ல வருது, வாட் ஸ்பீக்ஸ் டு அஸ், நம்மக்கிட்ட வந்து சமுதாயத்தை பற்றி அந்த புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்றது. அடுத்தது வந்து ஒரு கேரக்டரோ பிளாட்டோ தீமோ பார்க்கும்போது அதே கேரக்டர் பிளாட் தீம்ஸ் வந்து வேறு ஒரு சமயத்தில் வாழக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இல்லை வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க, இப்போ இது வந்து ஒரு நாட்டில் இருக்கிறவங்க எழுதுனாங்கன்னா இன்னொரு நாட்டில் இன்னொரு கல்ச்சரில் வாழறவங்களுக்கு அது எப்படி வந்து அவங்க பார்ப்பாங்க இந்த கேரக்டரையோ இந்த பிளாட்டையோ இந்த தீமையோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் இப்போ ஒரு எழுத்தாளர் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அது அவருடைய சொசைட்டிலேருந்து தான் அவர் செய்கிறாரு. அப்போ நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கணுன்னா, அந்த எழுத்தாளர் வந்து அந்த சமுதாயத்தில், அதாவது அவர் வாழுற அந்த சொசைட்டியில் வந்து எதெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, எதெல்லாம் ப்ராப்ளமேட்டிக், இது மக்களுக்கு வந்து தேவையில்லாதது இல்லை மக்களை இது கஷ்டப்படுத்துதுன்னு நினைக்கிறாரு. அதே சமயத்தில் என்ன வேல்யூஸ் வர்ச்சூஸு இல்லை கேரக்டர் ட்ரேட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எதெல்லாம் வந்து அந்த எழுத்தாளர் வந்து கேள்வி கேட்கலை இல்லை ரொம்ப வந்து பெருமையாக வந்து அதை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றதும் பார்க்கணும். அதே சமயத்தில் என்ன வேல்யூஸ் வர்ச்சூஸ் இல்லை கேரக்டர் ட்ரேட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை இந்த எழுத்தாளர் வந்து இதெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணியே ஆகணும், சமுதாயத்துக்கு முன்னாடி எடுத்துன்னு போய் அவங்க மனசுக்கு முன்னாடி இதெல்லாம் தவறுன்னு நம்ம சுட்டி காட்டணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதும் பார்க்கணுன்ற மாதிரி தான் இருக்கக்கூடியது தான் இந்த சோஷியாலஜிக்கல் அப்ரோச். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.